இனிய நேயர்களுக்கு வணக்கம். தந்தை மோட்டார் எபிசோட்ல இன்னைக்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவான கண்டென்ட். நம்ம இப்போ இருக்கிறது கோவால. ஸோ இந்த சப் 4 மீட்டர் அப்படிங்கிற கேட்டகரியில இந்த ஒரு பிராண்ட்ல இருந்து மட்டும் காரே இல்லாம இருந்தது. அதையும் கொண்டு வந்துட்டாங்க. அந்த ஃபுல்ஃபில்மெண்ட்டோட இன்னைக்கு நம்ம கூட ஸ்கோடாவோட கைலாக் வந்து நம்ம கூட இருக்கு. அப்போ இந்த காரோட எதிர்பார்ப்பு வந்து ரொம்பவே அதிகமா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுச்சா, இந்த வண்டியோட டிரைவபிலிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கிறத கம்ப்ளீட்டா நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த கைலாக்ல என்னென்ன வேரியன்ட் வருது, என்ன பட்ஜெட் வருது அப்படிங்கிற நம்ம பார்க்கலாம். 4 வேரியண்ட்டை வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கிளாசிக் அப்படிங்கிற ஒரு பேஸ் வேரியன்ட், சிக்னேச்சர் பிளஸ், பிரஸ்டீஜ் அப்படின்னு ஒரு 4 வேரியன்ட். பட்ஜெட் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு 7.9 லேக்ஸ்ல இருந்து 13.4 லேக்ஸ் வரைக்கும் எக்ஸ்ஷோரூம் காஸ்ட் வரும். அப்போ கலர்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு பேசிக் கலர்ஸான ஒயிட்டு, ரெட்டு, பிளாக்கு, சில்வரு இது 4மே கிடைக்குது. அதே நேரத்தில் கோல்டு அப்படிங்கிற ஒரு கலர், ஒரு மாதிரி கிரீனிஷா ஒரு கலர் கொடுத்துருக்காங்க. அது ஒரு நியூ கலர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அப்புறம் ஸ்கோடாக்கே உரித்தான அந்த லாவா ப்ளூவும் கொடுத்துருக்காங்க. மொத்தம் ஒரு 7 கலர்ஸ்ல உங்களுக்கு கிடைக்குது. இப்போ இந்த இன்ஜினோட ஸ்பெக் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். குஷாக்லையும் இந்த கைலாக்லையும் சேம் இன்ஜின், சேம் டியூன் தான் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் மிஸ்ஸிங் என்ன அப்படின்னா அந்த 1.5 லிட்டர்ல இருக்கிற 4 சிலிண்டர் மிஸ்ஸிங் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அப்போ இதில் இருக்கிறது 1 லிட்டர்ல இருக்கிற 3 சிலிண்டர் இன்ஜின் தான் இது. அப்போ இதோட பவர் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 114 பிஹெச்பி வந்து பவர் டெலிவரி பண்ணுது. 178 Nm வந்து டார்க்கு. சிமிலர் ஸ்பெக் தான் வந்து குஷாக்லையும். அப்போ அந்த பெரிய காருக்கும் அதே டியூனு, இந்த குட்டி காருக்கும் அதே டியூனு அப்படிங்கிறப்போ இது கண்டிப்பாக நல்ல பெர்ஃபார்மன்ஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இதோட கம்பீட் பண்ணுறதுக்கு மார்க்கெட்டில் இருக்கிற காரான ஹுண்டேவோட வென்யூ நம்ம எடுக்கலாம். ஸோ அதோட பவர் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா க்ளோஸ் டு 118 பிஹெச்பி வந்து இருக்குது. இதை விட ஒரு 4 பிஹெச்பி அதிகம் அப்படின்னு சொல்லலாம். பட் டார்க்குன்னு எடுத்தோம்னா 172 Nm வந்து டார்க்கு. இதை விட அது கம்மியான டார்க்கு. இது பிரெஸா எடுத்தோம் அப்படின்னா 102 பிஹெச்பி தான் பவர் டெலிவரி பண்ணுது. 135 Nm டார்க்கு தான் டெலிவரி பண்ணுது. அப்போ இதை விட பிரெஸா வந்து 4 சிலிண்டர் 1.5 லிட்டர் இன்ஜின் அப்படின்னு சொல்ல முடியும். பட் இருந்தால் கூட பவர் வேல்யூவில் கம்மியாகவே இருக்குது. அப்போ இந்த செக்மெண்ட்டில் இருக்கிற ஒரு ஹையர் டார்க் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த டிஎஸ்ஐயோட காம்போ வந்து ஆக்சுவலி ரொம்ப ப்ரூவனான ஒரு காம்போ அப்படின்னு கூட சொல்ல முடியும். கியர் பாக்ஸ் ஆப்ஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு 6 ஸ்பீட் மேனுவல் கொடுத்துருக்காங்க, 6 ஸ்பீட் ஏடி கொடுத்துருக்காங்க. இந்த டிசிடி அதாவது டிஎஸ்ஜி அப்படிங்கிற அந்த காம்போ வந்து இதில் மிஸ்ஸிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பில்ட் குவாலிட்டி அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த போனட்டோட டோர்லேயே நம்மளால பார்க்க முடியுது. நல்ல ஹெவியாகவே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினோட ஹூட் அப்படின்னு பார்க்கும்போது நல்ல ஸ்பேசிஸாகவே வந்து உங்களுக்கு இருக்குது. இன்ஃபேக்ட் பேக்டரியோட ட்ரேலாம் பார்க்கும்போது குஷாக்கோட ட்ரே யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு மாதிரி குட்டியாக வந்து உங்களுக்கு இருக்குது. இங்கே மேலே சவுண்ட் ப்ரூஃப் எதுவுமே பண்ணல. பட் உள்ளே வந்து நல்ல ஒரு ஃபயர் வால் ப்ரொடெக்ஷன் வந்து நடந்திருக்கு. வெளியில் நாய்ஸ் நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. ஆனால் காருக்குள்ளே சூப்பராக வந்து அது இன்சுலேட் பண்ணியிருக்காங்க நம்ம சொல்லலாம். இப்போ இந்த இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி எப்படி வைப்ரேட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம ஹூடில் செக் பண்ணி பார்க்கலாம். வைப்ரேஷன் இருக்கா அப்படின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. நல்லா ரவ் பண்ணுறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க வண்டி வந்து ஜஸ்ட் ஸ்டார்ட் ஆகும்போது அந்த வைப்ரேஷன் நல்லா உங்களால் ஃபீல் பண்ண முடிஞ்சது. பட் அந்த ரெவில் வந்து பெருசாக நம்மளால் வந்து ஃபீல் பண்ண முடியல. ஓரளவுக்கு வந்து அந்த வைப்ரேஷன் நல்லா சஸ்டெயின் ஆகுது அப்படின்னு கூட நம்ம சொல்ல முடியும். இப்போ இந்த காரோட ஒரு எக்ஸ்டீரியர் நம்ம ஒரு வாக் அரவுண்ட் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரண்ட்டோட லுக் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஹெட்லைட்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ப்ரொஜெக்டரில் எல்இடியில் உங்களுக்கு லோ பீம்க்கு கொடுத்துருக்காங்க, ஹைக்கு ரெண்டுமே வந்து க்ளோ ஆகிற மாதிரி உங்களுக்கு கிடைக்குது. ஸோ உள்ளே வந்து ஸ்கோடா கிறிஸ்டல் லைட்டிங் அப்படிங்கிற ஒரு பேட்ச்மே கொடுத்துருக்காங்க.
யூஸ்வலாக நமக்கு வந்து குஷாக்கில் இருக்கிற மாதிரி அதே லொக்கேஷனில் தான் இந்த ஹெட்லைட் வந்து உங்களுக்கு கிடைக்குது. கீழே ஃபாக் லேம்போட செட்டப் வந்து நமக்கு எதுவுமே இல்லை. இன்ஃபேக்ட் ஏதாவது டம்மி கொடுத்துருந்தா கூட நம்ம ஆஃப்டர் மார்க்கெட்டில் போட முடியும். அந்த ஆப்ஷனும் உங்களுக்கு கொடுக்கல. ஹெட்லைட்டுக்கு மேலே அப்படியே ஒரு டிஆர்எல் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவே வந்து பிளிங்கராகவும் உங்களுக்கு ஆக்ட் ஆகுது. ஸோ இங்கே கிரில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஸ்கோடாக்கே உரித்தான அந்த ஒரு பட்டர்ஃப்ளை கிரில் வந்து உங்களுக்கு இருக்குது. அது வண்டிக்கு வந்து ஒரு நல்ல ஒரு லுக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். மிச்சபடி ஃப்ரண்ட்டில் கேமரா எதுவுமே வந்து நம்மளால பார்க்க முடியல. அதனால இந்த 360 டிகிரி கேமரா அப்படிங்கிறது நமக்கு இதில் இல்லை. கீழே ஒரு நல்ல ஏர் வென்ட்டு உள்ளே இருக்கிற எதுவும் வெளியே தெரியாதபடி ஓரளவுக்கு நீட்டாகவே பண்ணியிருக்காங்க. கீழே ஒரு ஸ்கிட் பிளேட்டோட ப்ரொஃபைல் வந்து அது அலுமினியமில் இருக்கிறத நம்மளால் பார்க்குறோம். நடுவில் இங்கே ஸ்கோடாவோட பேட்ச் வந்து போனட் மேலே இருக்கிறத நம்ம பார்க்கலாம். வெஹிக்கிளோட சைட் வியூ அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா இதோட லென்த் வந்து இந்த சப் 4 மீட்டர் கேட்டகரியில் தான் இது வருது. இப்போ இதோட லென்த் 3995 mm வந்து இருக்கும். இதோட வீல் பேஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 2566 mm வந்து இதோட வீல் பேஸு. இப்போ வீலோட ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதில் உங்களுக்கு ஒரு டைமண்ட் கட் அலாய் வந்து கொடுத்துருக்காங்க. R17 வந்து கிடைக்குது இந்த டாப் எண்டில். பட் இதுக்கு கீழே இருக்கிற வேரியன்ஸில் R16 தான் கிடைக்கும். மெட்டலில் அலாய் வந்து கொடுக்குறாங்க. பேஸ் வேரியண்ட்டில் ஜஸ்ட் ஒரு மெட்டல் வீல் தான் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ப்ரொஃபைல் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இங்கே நீங்கள் பார்க்குறீங்க 205 55 R17 வந்து கிடைக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க. ரியரில் வந்து ட்ரம் பிரேக் தான் வந்து நமக்கு ஈவன் டாப் அண்ட்லேயும் நமக்கு கிடைக்கிது அப்படின்னு சொல்லலாம். ஸோ மேலே வந்து ஒரு ரூஃப் ரெயில் வந்து உங்களுக்கு இருக்குது. பிளாஸ்டிக்கில் தான் வந்து இருக்குது. இது ஃபங்க்ஷனல் ரூஃப் ரெயில் மாதிரி தெரியல. அதே மாதிரி ஒரு சிங்கிள் பேன் சன் ரூஃப்மே வந்து நமக்கு இதில் கொடுத்துருக்காங்க. மிரர் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இங்கே ஒரு கேமரா எதுவுமே வந்து உங்களுக்கு இல்லை. பிளிங்கர் வந்து இதோட சேர்த்து இன்டகிரேட் ஆகிருக்கிறது நமக்கு தெரியுது. ஒரு மாதிரி சின்ன ஒரு ஓஆர்விஎம் தான் அப்படின்னு சொல்லலாம். டிஎல்ஓ அப்படின்னு பார்க்கும்போது கிளாஸ் வந்து நல்லா ஒய்டராக கொடுத்துருக்காங்க. உள்ள ஒரு பிரைட்டான ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ரியரோட லுக் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ரியரோட லுக்குமே வந்து மோஸ்ட்லி குஷாக்கோட ஃபீல் தான் வந்து நமக்கு கொடுக்குதுன்னு சொல்லலாம். ஒரு பாக்ஸியான ஒரு ஸ்டைல் தான். ஃபுல்லாக ஷார்ப்பான எட்ஜஸ் தான் வந்து நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. டெயில் லேம்ப் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இங்கே எல்இடியில் வந்து நமக்கு இங்கே கிடைக்குது. அதே மாதிரி ரிவர்ஸ் லேம்ப் வந்து ஒயிட் கலரில் எல்இடியில் உங்களுக்கு க்ளோ ஆகும். ஒரு பாக்ஸியான ஒரு டெயில் லேம்ப் தான். இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணி பிளாக் கலரில் இப்படி ஒரு கிளாடிங் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதில் ஸ்கோடா அப்படிங்கிற ஒரு பேட்ச் இருக்குது. பட் இது வந்து கொஞ்சம் பாலிஷ்டாக ஐ மீன் ஒரு பியானோ பிளாக்ல கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சமே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மேலே பியானோ பிளாக்ல ஒரு ஷார்க் ஃபின் ஆண்டனா வந்து கிடைக்குது. ஒரு ஸ்பாய்லரோட ஒரு சின்ன ப்ரொஃபைல் வந்து உங்களுக்கு இருக்குது. ரியர் விண்ட்ஷீல்டில் டீஃபாகர் இருக்குது. வைப்பருமே வந்து இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. கைலாக் அப்படிங்கிற ஒரு பேட்சும் நம்ம கொடுத்துருக்காங்க. இங்கே பம்பரில் வந்து ரிஃப்ளெக்டர் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ ஃபுல்லி பிளாக் அண்டு ஃப்ரண்ட்டை மேட்ச் பண்ணி ஒரு சின்ன ஒரு ஸ்கிட் பிளேட்டோட ப்ரொஃபைல் வந்து ஒரு அலுமினியம் ப்ரொஃபைலில் இங்கே கொடுத்துருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. ரிவர்ஸ்க்குரிய சென்சார்ஸ் வந்து நமக்கு அங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ ரிவர்ஸோட கேமராங்கிறது இங்கே உள்ளே ரொம்ப நீட்டாகவே டக்காக இருக்குது. பட் அதோட குவாலிட்டி அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ இங்கே இப்போ பேக்கில் வந்து ஒரு டிபார்ச்சர் ஆங்கிள் வந்து ஒரு சின்ன கர்வ்டாக கொடுத்ததுனால நீங்கள் ஒரு மேட்லேருந்து இறங்கும் போது கீழே தட்டுற பிரச்சனை வந்து உங்களுக்கு அதில் இருக்காது. இப்போ நம்ம உள்ளே போயிட்டு பூட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இதோட பூட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 446 லிட்டர்ஸ் வந்து இதோட பூட்டு ஓரளவுக்கு கொஞ்சம் நல்ல ஸ்பேசிஸாக இருக்குன்னு சொல்லலாம். கொஞ்சம் டீப்பாகவும் இருக்குது. பட் லிப் ஹைட்டுன்னு பார்க்கும்போது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. நீங்கள் தூக்கி தான் நீங்கள் உள்ளே வைக்கணும். 60-40 வந்து உங்களுக்கு சீட்டோட ப்ரொஃபைல் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மேலே வந்து ஒரு பார்சல் ட்ரே இருக்குது. இன்கேஸ் நீங்கள் இதை ரிமூவ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அதை நம்ம அன்ஃபோல்டு கூட பண்ணிக்கலாம். அப்பா டைட்டாக தான் வந்து உங்களுக்கு இருக்குது. இதை நான் ஓப்பனும் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்படி பண்ணிக்கலாம். இன்கேஸ் இந்த சீட்டை நீங்கள் ஃபுல்லாக ஃபோல்டு பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படி நீங்கள் ஃபுல்லாக ஃபோல்டு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 1266 லிட்டர்ஸ் வந்து ஒரு பூட் ஸ்பேஸாக வந்து உங்களுக்கு கிடைக்கும். நல்ல ஒரு டீப்பான ஸ்பேஸ் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட ஒரு வீடையே ஷிப் பண்ணுற அளவுக்கு நல்ல ஒரு பெரிய கேபின் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே உள்ள நம்ம பார்க்கும்போது எக்ஸாக்ட்லி குஷாக்கோட ஃபீல் தான் நமக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் இந்த ஃப்ரண்ட்டோட டேஷே நம்ம பார்க்கும்போது அந்த மாதிரியான ஒரு ப்ரொஃபைல் தான் கொடுத்துருக்காங்க. பட் இங்கே இந்த டெக்ஸ்சர் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு மாதிரி சொர சொரன்னு இருக்க நம்ம பார்க்குறோம். ஒரு மாதிரி கிரே கலரில்
இந்த க்ரீன் அண்ட் கிரேல வந்து மேட்ச் பண்ணி இருக்கிறது, அதுவும் இந்த மேட் ஃபினிஷ்ல இருக்கிறது ஒரு நல்ல டச் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அதே மாதிரி இங்கேயும் ஒரு சின்ன டெக்ஸ்சர் வந்து உங்களுக்கு இருக்கு. இதுக்கு கீழே வந்து ஒரு பிளெயினான ஒரு பிளாஸ்டிக் தான். ஸோ அதுக்கப்புறம் க்ளோ பாக்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கோல்டு க்ளோ பாக்ஸாக வந்து நமக்கு கிடைக்குது. பட் சைஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு சின்ன சைஸில் தான் நமக்கு இது கொடுத்துருக்காங்க. ஏசியோட வெண்ட் வந்து இங்கே நல்லா ஒரு ஒய்டரான ஒரு ஏசி வெண்ட். அதே மாதிரி அந்த பக்கம் பார்க்கும்போது வேர்ட்டிக்கலா ஒரு பெரிய சைஸ்ல கொடுத்துருக்காங்க. கூலிங் வந்து கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். நம்ம குஷாக்ல வந்து ஏசியோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் லேகா இருக்கும். பட் இதுல இந்த கேபின் சைஸ்க்கு நல்லாவே இன்ஸ்டன்டா கூல் பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு 10.25 இன்ச்சஸ்ல ஒரு டச் ஸ்கிரீன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. டச்சோட சென்சிட்டிவ் ஓகே லெவல்ல வந்து உங்களுக்கு இருக்கு. ஓரளவுக்கு நல்ல ஸ்மூத்தராகவே வந்து உங்களுக்கு இதில் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரிவர்ஸோட கேமரா எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது அப்படிங்கிற நம்ம பார்க்கலாம். ஜஸ்ட் ரிவர்ஸ் போட்டிருக்கோம். நீங்கள் பார்க்குறீங்க ரொம்ப ரொம்ப ஒரு ஆவரேஜான ஒரு குவாலிட்டியில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அடாப்டிவாகவும் நமக்கு அந்த கைட்லைன் வந்து கொடுக்கல, ஃபிக்ஸ்டு கைட்லைனாக தான் இருக்குது. ஸோ இங்கே வென்டிலேட்டடோட சீட் வந்து நமக்கு 2 சீட்டுக்கும் கொடுத்துருக்காங்க. நான் ஆன் பண்ணுறேன், 2யும் ஆன் பண்ணிட்டேன். அந்த ஃபேனோட சவுண்டு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் நல்லா ஃபீல் பண்ணலாம். பட் கூலிங் வந்து நல்லா எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஆட்டோ ஸ்டார்ட் ஸ்டாப்பை நீங்கள் ஆன் பண்ணி உங்களால் ஆஃப் பண்ண முடியும். இன்கேஸ் நீங்கள் இந்த மாதிரி பார்க் பண்ணியிருக்கீங்கன்னா இன்ஜின் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஆஃப் ஆயிரும். இதை கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம ஆஃப் பண்ணிடுவோம். இது ஹசார்டஸு. அதே மாதிரி டோர் ஓவரால் லாக்குக்கு இங்கே தான் சுவிட்ச் வந்து உங்களுக்கு இருக்குது, அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது டச் ஸ்க்ரீனில் தான் வந்து உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ஏசியோட கண்ட்ரோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை அட்லீஸ்ட் கொஞ்சம் பட்டன்லேயும் ஒரு சில பட்டன் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம டிரைவில் ஹேண்டில் பண்ணுறது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும். கீழே வந்து இன்ஃபோடெயின்மெண்ட்க்குரிய யூஎஸ்பியும் சரி, ஒரு டைப் போர்ட்டும் நம்ம கொடுத்துருக்காங்க. வயர்லெஸ் சார்ஜிங் பேட் இருக்குது. வயர்லெஸில் ஆண்ட்ராய்டு ஆட்டோவும் ஆப்பிள் கார்ப்ளேயும் உங்களுக்கு கனெக்ட் ஆகும். ஒரு 12 வோல்ட் சார்ஜிங் போர்ட்டும் நமக்கு இங்கே இருக்குது. இது நம்ம ஓட்டிகிட்டு இருக்கிறது மேனுவல் தான். அடுத்து ஒரு ஆட்டோமேட்டிக்கும் ஓட்டி அது எப்படி இருக்குங்கிறதே நம்ம பார்க்க போகிறோம். இது 6 ஸ்பீடு கியர் பாக்ஸ் வந்து இது. அப்போது ரிவர்ஸ்க்கு ப்ரெஸ் பண்ணி இப்படி நம்ம ஃப்ரண்ட்டில் தள்ளணும் அப்படின்னா ரிவர்ஸ் வந்து உங்களுக்கு என்கேஜ் ஆகும். அப்போ கியரோட அந்த லாக்கிங் எல்லாமே வந்து ரொம்ப பர்ஃபெக்டாகவே வந்து உங்களுக்கு இருக்குது. கிளச்சு மட்டும் கொஞ்சம் ஹார்டாக இருக்குதுன்னு சொல்லலாம். இங்கே கீ ஃபாப் வைக்கிறதுக்கு ஒரு சின்ன லொக்கேஷன் வந்து உங்களுக்கு இருக்குது. ஹேண்ட் பிரேக் மேனுவல் தான். 2 கப் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க, ஒரு ஆம்ரெஸ்ட்டு. இதை ஓப்பன் பண்ணால் உள்ள ரொம்ப சின்னதாக ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. அதை க்ளோஸ் பண்ணிடலாம். ஸ்டேரிங் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2 ஸ்போக் ஸ்டேரிங்கில் தான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கீழே ஒரு ஸ்போக்கை இருந்து கட் பண்ணி விட்ட மாதிரியான ஒரு சின்ன ப்ரொஃபைலு, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீல்னு சொல்லலாம். கீழே வந்து ஃப்ளாட் பாட்டம் இல்லை, ஃபுல் ரவுண்டில் தான் வந்து நமக்கு கிடைக்குது. யூஸ்வலாக ஸ்கோடாவில் இருக்கிற அதே மாதிரியான இந்த ரோலர்ஸ் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரியே இங்கே ரைட் சைடில் க்ரூஸ் கண்ட்ரோல்க்குரிய எல்லாமே வந்து உங்களுக்கு இருக்குது. மேனுவலில் உங்களுக்கு பேடல் ஷிஃப்டர் இல்லை, ஆட்டோமேட்டிக்கில் பேடல் ஷிஃப்டரும் உங்களுக்கு வருது. லெஃப்ட் சைடில் ஹெட்லைட்டு, ரைட் சைடில் வைப்பருக்குரிய கண்ட்ரோல்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் ஹெட்லைட்டோட கண்ட்ரோல்ஸ் வந்து நமக்கு இந்த ஸ்விட்சஸ் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. கிளஸ்டர் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லி டிஜிட்டலில், ஐ திங்க் ஒரு 9 இன்ச்சில் டிஜிட்டலில் வந்து உங்களுக்கு கிடைக்கிது. ஃபுல்லி வந்து உங்களுக்கு டிஜிட்டலில் தான் வந்து உங்களுக்கு இருக்குது. ஃபியூவலோட குவான்டிட்டி எல்லாமே இருக்குது. ஆர்பிஎம் தனியாக உங்களுக்கு காமிச்சிருக்காங்க. அதோட ஹேண்ட்லிங் தான் வந்து நம்ம ஐ திங்க் இங்கே உங்களால் பண்ண முடியும். எஸ், இங்கே இதை வந்து நம்மளால் வேரி பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்குது, நல்லா பிரைட்டாகவே இருக்குன்னு சொல்லலாம். இந்த ஸ்டேரிங் வந்து உங்களுக்கு டெலஸ்கோப்பிக்காகவும் உங்களுக்கு இருக்குது. அதே நேரத்தில் அப் அண்ட் டவுனும் நீங்கள் இதை மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு நல்ல ஃபீச்சர் அப்படின்னு சொல்ல முடியும். இந்த சீட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு 6-வே பவர் அட்ஜஸ்டபிளாக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நல்ல பெருசாகவே இருக்குது, நம்ம நல்லாவே வந்து அக்காமடேட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். 2 இணைய மாதிரி ஒரு பல்கியாக இன்னொரு ஆள் உட்காந்தாங்கன்னா மேபி ஷோல்டர் டு ஷோல்டர் வந்து டச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ மொத்தத்தில் இந்த காக்பிட் அப்படிங்கிறது இந்த சப்-4 மீட்டருக்கு தேவையான ஓரளவுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்கிற ஒரு ஃபீல் வந்து இருக்குது. பிளாஸ்டிக்ஸுமே வந்து ஓரளவுக்கு நல்ல குவாலிட்டியாக இருக்கிறது நமக்கு தெரியுது. இந்த ஐஆர்விஎம் அப்படின்னு பார்த்தோன்னா ஃப்ரேமில் தான் இருக்குது, ஆனாலும் ரொம்ப ஸ்லிம்மாக நல்ல ஒய்டராக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சன்ரூஃபுக்குரிய கண்ட்ரோல் இங்கே இருக்குது. நம்ம சிங்கிள் பேன் சன்ரூஃப் தான் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்கிது. ஓப்பன் ஆகும்போது பிளைண்டர் வந்து அதுவாக ஓப்பன் ஆகிக்கும். பட் க்ளோஸ் பண்ணும்போது ஒன்லி கிளாஸ் தான் க்ளோஸ் ஆகும். நீங்கள் மேனுவலாக தான் நீங்கள் இந்த பிளைண்டரை எடுத்து சாத்திக்கணும். அதுக்கப்புறம் லைட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு எல்இடியில் உங்களுக்கு இருக்கிறது நமக்கு தெரியுது. அதே மாதிரி இங்கே சன்வைசரில் நமக்கு கிளாஸ் எதுவும் இல்லை, லைட் இல்லை, இங்கே மட்டும் ஒரு கிளாஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏர் பேக் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இதில் 6 ஏர் பேக்ஸ் அக்ராஸ் ஆல் த வேரியன்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க.
சேஃப்டி ரேட்டிங் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பாரத் என்கேப்பில் ஆல்ரெடி 5 ஸ்டார் ரேட்டட் வாங்கின ஒரு கார் தான் வந்து இது. அப்போ சேஃப்டி குறித்தான ஏபிஎஸ், இபிடி, இஎஸ்பி இது எல்லாமே வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. ஃபுல்லி பேக்டான ஒரு சேஃப்டி ஃபீச்சர்ஸோட உங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னு நம்ம சொல்லலாம். ஸோ ரியர் சீட்டோட கம்ஃபர்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிற நம்ம பார்க்கலாம். டோர் வந்து 90 டிகிரி வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகலை, பட் ஓரளவுக்கு அப்பச்சர் வந்து கொஞ்சம் ஒய்டாக இருக்குது. ஸோ நம்ம உள்ளே வர்றோம் அப்படின்னா ஃப்ளோர் வந்து நம்மளா லோவாகவே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எஸ், ஸோ கொஞ்சம் ஈஸி இன்க்ரெஸ் வந்து இருக்குன்னு சொல்லலாம். அப்போ அந்த எஸ்யூவியோட அந்த ஒரு ரொம்ப ஹைட்டான ஒரு ஃபீல் இருக்கான்னு கேட்டால் அப்படி இல்லை அப்படின்னு கூட நம்ம சொல்ல முடியும். ஸோ உள்ளே வந்து உட்கார்ந்ததுக்கப்புறமா லெக் ரூம் வந்து நீங்கள் பாருங்கள், நீ ஸ்பேஸ் வந்து இந்த அளவுக்கு எனக்கு ஒரு நீ ஸ்பேஸ் வந்து கிடைக்குது. இந்த கோ பேசஞ்சரோட சீட்டு வந்து ஒரு கம்ஃபர்டபுள் பொசிஷன்லாம் தான் இருக்குது. அப்படி இருந்துமே இவ்வளோ நீ ஸ்பேஸுங்கிறது வேறு லெவல் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி லெக் ரூம் அப்படின்னு நம்ம பார்த்தா கூட நல்லாவே நம்மளால் டக் பண்ண முடியுது. அண்டத்தை அப்படிங்கிறதையும் நீங்கள் பாருங்கள். ஸோ எனக்கு சூப்பராக அண்டத்தை வந்து கரெக்டாக அதில் போய் ரெஸ்ட் ஆகிருக்கு. சீட்டுமே ஓரளவுக்கு நல்லா ஒய்டராக இருக்கிறதுனால ஸோ சீட்டிங்கோட கம்ஃபர்ட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இங்கே ரிக்ளைனர் வந்து நீங்கள் பார்க்குறீங்க, ஓரளவுக்கு கரெக்டான ஒரு ரிக்ளைனில் இருக்குது. ஒரு சின்ன ஒரு பக்கெட் ப்ரொஃபைல் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, அது நல்லா உங்களை அக்காமடேட் பண்ணுது. இந்த பக்கம் வந்து ஒரு ஆம்ரெஸ்ட்டு நல்லா ஒய்டராக இருக்குது. 2 பேருக்கு ஒரு நல்ல கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஒரு 2 கப் ஹோல்டருமே வந்து உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ஆம்ரெஸ்ட்டில் ஒரு சின்ன ஒரு லெதர் ஃபீல்மே வந்து இருக்குது. அப்போ அப்படி உட்காந்தோன்னா ஓரளவுக்கு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு சீட்டிங் பொசிஷன் கிடைக்குது. அட்ஜஸ்டபிளில் வந்து உங்களுக்கு ஹெட்ரெஸ்ட்டும் இதில் கொடுத்துருக்கு நம்ம பார்க்குறோம். இன்ஃபேக்ட் 3 பேருக்குமே அட்ஜஸ்டபிளில் ஹெட்ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல ஃபீச்சர்னு சொல்லலாம். அப்போ நடுவில் உட்கார்றவங்களுக்கு எந்த அளவுக்கு கம்ஃபர்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தா இது மேலே வந்து ஒரு சின்னதாக ஒரு ஹம்ப் வந்து இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ நடுவில் உட்காரும் போதே கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் உயரமாக உட்கார்ந்த மாதிரி தான் ஃபீல் இருக்கும். கீழே டனல் ஹைட் வந்து நல்லா லோவாக இருக்குது. பட் ஏசியோட அந்த ஏசியோட வெண்ட் ரொம்ப க்ளோஸராக இருக்கிறதுனால நடுவில் உட்காரும் போது கால் தட்டுறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கும். 3 பேர் உட்கார முடியுமா அப்படின்னு கேட்டால் வெல் பில்ட் அடல்ட் வந்து 3 பேர் உட்கார்றது கஷ்டம். பட் லீனாக இருக்கிற 3 பேர் வந்து கண்டிப்பாக உங்களால் உட்கார முடியும். ஸோ அப்போ ஓவராலாக இந்த ரியரோட கம்ஃபர்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு டீசெண்டான இந்த செக்மெண்ட்டில் இருக்கிற ஒரு பெஸ்ட் கம்ஃபர்ட் இருக்குது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இப்போ இந்த கைலாக நம்ம டிரைவ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்ம ஓட்டுறது வந்து ஒரு மேனுவல் கியர் பாக்ஸ் இருக்கிற அந்த வேரியண்ட்டு தான் ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரை பண்ணுறோம். ஸோ மேனுவல் அப்படின்னா கண்டிப்பாக அதில் கிளச் இன்வால்வ்ங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்போ அந்த கிளச்சோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பேசிடலாம். கிளச் வந்து கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது. அதே மாதிரி கியரோட ஷிஃப்டிங்கும் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. பட் எதுவும் ஸ்ட்ரக் ஆகிற பிரச்சனை எதுவும் இல்லை. அதே மாதிரி கிளச்சுமே வந்து ரிலீஸு அது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. கரெக்டான பிளேயில் வந்து கியர் லாக் ஆகுது, அதெல்லாம் ஓகே. பட் நீங்கள் சிட்டி டிராஃபிக்கில் ஓட்டும் போது மட்டும் கொஞ்சம் அந்த ஒரு ஹார்ட்னஸ் வந்து உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஓகே, அதர்வைஸ் மேனேஜபிள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த NVHங்கிறத ஃபஸ்ட் நம்ம பேசலாம். ஏன்னா இந்த வெஹிக்கிள் வந்து ஒரு 3 சிலிண்டர் 1 லிட்டரில் இருக்கிற ஒரு இன்ஜின். அப்போ அந்த இன்ஜினோட அந்த வைப்ரேஷன் அண்ட் நாய்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, நீங்கள் லைட் ஃபுட்டில் நீங்கள் ஓட்டும் போது ரொம்பவே வந்து சைலண்ட்டாகவே அந்த இன்ஜின் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் நீங்கள் ஒரு ரஷ் கொடுத்தீங்கன்னா அந்த ஓக்கல் வந்து நல்லாவே உங்களால் உள்ளே ஃபீல் பண்ண முடியுது. அதை நான் ட்ரைவ் பண்ணும்போது உங்களுக்கு அதை ஃபீல் பண்ணி காமிக்கிறேன். அந்த சவுண்ட் நீங்களே ஃபீல் பண்ண முடியும். ஓகே, ஸோ மிச்சபடி சஸ்பென்ஷன் யூஸ்வலாக ஸ்கோடா அப்படின்னா ஒரு டிரைவர் சென்ட்ரிக்கான ஒரு காராக இருக்கும். அப்போது அந்த டிரைவர் சென்ட்ரிக்கான கார் அப்படிங்கிறப்போ சஸ்பென்ஷனை வந்து கொஞ்சம் ஸ்டிஃபராக தான் வச்சுருப்பாங்க டியூனு, ரைட்? ஸோ இந்த வண்டியில் எப்படி இருக்குது? ஏன்னா குஷாக்லேயும் சரி ஸ்லாவியாலையும் சரி அப்படி தான் இருக்கும், நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ இந்த வண்டியில் எப்படி வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை மேட்ச் பண்ணி தான் இருக்குது. கொஞ்சம் ஸ்டிஃபர் சைடில் தான் வந்து இருக்குது. அப்போ அதோட இம்பேக்ட் நமக்கு என்ன சிட்டி டிரைவில் தெரியுது அப்படின்னா, ரொம்ப ஸ்லோ ஸ்பீடில் போகும்போது அந்த இம்பேக்டை டிரைவர் ஃபீல் பண்ணுறாரோ இல்லையோ, பட் கூட வர்றவங்க வந்து கொஞ்சம் நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். அந்த இம்பேக்ட் வந்து அந்த டங்குன்னு உள்ளே வர்ற அந்த ஃபீல் வந்து கிடைக்குது. ஆனால் ஹைவேல நல்லா கட் பண்ணி ஓட்டுறதுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த சஸ்பென்ஷனு அந்த ஸ்டிஃபர்னால் ஒரு ஹை ஸ்பீடில் ஹைவேல நீங்கள் போய் அப்படி ஒரு கட் அடிச்சிங்கன்னா, வண்டி வேறு ரொம்ப குட்டியாக இருக்கா, சும்மா வேறு லெவலில் நீங்கள் கட் பண்ணி இப்போ பாருங்கள். நான் ரஷ் கொடுக்குறேன், 3rd தான் போகிறேன். ஓகே, ஸோ அந்த புல் வந்து நமக்கு நல்லா கிடைக்கிது. அந்த ஓக்கல் வந்து ஒரு ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாக இல்லை, ஆனால் அந்த ஓக்கல் வந்து ஒரு மாதிரி நல்ல டியூனாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அப்போ அந்த சஸ்பென்ஷன் வந்து
இந்த மாதிரி ஹை ஸ்பீடில் போகும்போது வண்டியை நீங்கள் இப்படி கட் பண்ணி போகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. நல்லாவே ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நான் சொன்ன மாதிரி இந்த வண்டி வந்து கொஞ்சம் குட்டியாக இருக்குது. 4 மீட்டர் அப்படிங்கிறப்போ ஹைட்டுமே கம்மி. அப்படி இருக்கும்போது நீங்கள் ரொம்ப பெப்பியாக இந்த வண்டியை நீங்கள் ஹைவேல ஓட்ட முடியும். அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு டியூன் தான் இந்த சஸ்பென்ஷனோட டியூன் அப்படின்னு சொல்லலாம். ஸ்டேரிங்கோட ரிஃபைன்மெண்ட்டு சிட்டிக்குள்ளே செம்ம ஸ்மூத்தாக இருக்குது. நீங்கள் லிட்ரலாக ஒரு ஃபிங்கரில் வந்து இந்த ஸ்டேரிங்கை நீங்கள் ஹேண்டில் பண்ணலாம். அதே மாதிரி ஹைவேல ஓட்டும் போது ஒரு கொஞ்சம் ஹை ஸ்பீடில் ஓரளவுக்கு ஒரு ஸ்டிஃப்னஸ் வந்து ஆட் ஆகுது அப்படின்னு சொல்ல முடியும். நீங்கள் ஃபீட்பேக் அப்படின்னு பார்த்தா கூட ரொம்ப ரெஸ்பான்சிவாக இருக்குது. நீங்கள் ஸ்லைட்டாக ஒரு டேர்ன் பண்ணால் கூட அது ஆட்டோமேட்டிக்காக சென்டரிங் வந்து வருது. அப்போ நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக கட் பண்ணும்போது என்ன பண்ணுதுன்னா உங்களை நல்லா என்கரேஜ் பண்ணி ஓட்டுறதுக்கு அது வந்து பயங்கரமாக ஒரு ஃபீட்பேக் கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். அதனால் ஸ்டேரிங் டெஃபினட்டாக நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ கேபினோட நாய்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த ஆம்பியன்ட்டோட சவுண்ட்லாம் எப்படி இன்சுலேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரொம்ப குவைட்டாக இருக்குது. ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்குது. யூஸ்வலாக ஸ்கோடாவில் கொஞ்சம் நமக்கு அந்த வின் நாய்ஸ்லாம் பயங்கரமாக உள்ளே வரும். பட் இதில் ரொம்பவே நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ரொம்ப குவைட்டாக இருக்குது. ரொம்ப சைலண்ட்டாக கேபின் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒன்லி திங் அந்த இன்ஜின் வந்து ரவ் ஆகும்போது இருக்கிற அந்த சவுண்டு மட்டும்தான் நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. ஓகே, நெக்ஸ்ட்டு பிரேக்கிங். ஓகே, ஏன்னா இந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லாக ஒரு வெஹிக்கிள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக பிரேக்கிங் வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கணும். ஸோ இது அந்தளவுக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு டிஸ்க் கொடுத்துருக்காங்க, ரியரில் வந்து உங்களுக்கு ட்ரம் பிரேக் தான் இருக்குது. ஸோ அப்போ அது உங்களுக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் ரொம்ப ஷார்ப்பாகவே இருக்குது ஆக்சுவலாக பிரேக்கிங்கு. லோயர் பேண்டில் நீங்கள் பவர் நீங்கள் பார்க்குறீங்க. நான் செகண்ட் கியரில் ஒரு புல் கொடுக்கும்போது அப்படி இறங்கி தான் அப்படி ஏறுது. அந்த டர்போ லேக் வந்து கொஞ்சம் நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. பட் மிட் அண்ட் ஹையர் பேண்டில் நல்லாவே ஒரு புல் கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓவராலாக இந்த கைலாக்கோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது கம்பேர் டு அதர் பிராண்ட் கார்ஸ்? உதாரணத்துக்கு வென்யூ எடுத்துக்கலாம், சோனட் எடுத்துக்கலாம், பிரெஸா எடுத்துக்கலாம், 3XO இருக்குது. இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெஃபினட்டாக ஒரு டிரைவர் சென்ட்ரிக்கான கார் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, டிரைவபிலிட்டி எதிர்பார்க்கலாம். கொஞ்சம் கம்ஃபர்ட் வந்து இந்த சஸ்பென்ஷனால் உங்களுக்கு லேக் ஆகுமே தவிர அதர்வைஸ் கேபினோட கம்ஃபர்ட் வந்து நல்லாவே இருக்குது. ரியர் சீட்டோட கம்ஃபர்ட் வென்யூவை விட பெட்டராக இருக்குது. அஃப்கோர்ஸ் சோனட்டை விடையும் கண்டிப்பாக பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். 3XOக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு கூட நம்ம சொல்ல முடியும். சரியா? அப்போ ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு காரு, அதுவும் ஒரு பட்ஜெட்டில். ஸோ 7.9 lakhs அப்படின்னு நினைக்கிறேன். 7.9லேருந்து 13.5 வரைக்கும் வந்து உங்களுக்கு இதோட பட்ஜெட் வருது. அப்போது நீங்கள் இந்த மாதிரியான ஒரு பட்ஜெட்டில் இப்படி ஒரு காம்பேக்ட் எஸ்யூவி பார்க்குறீங்கன்னா டெஃபினட்டாக இந்த கார் வந்து உங்களோட ஷார்ட் லிஸ்ட்டில் இருக்கலாம். மறந்துடாமல் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு வந்து இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். பெருசாக அந்த ரேட்டில் சவுண்ட் வந்து யூஸ்வலாக ஸ்கோடாவில் இருக்கும். இந்த ரூஃபில் இருந்து ஒரு சவுண்டு வரும். இந்த பிளாஸ்டிக்ஸ்லாம் நம்ம கால் வச்சோன்னாவே கிறுக்குன்னு ஒரு சவுண்டு வரும். அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இதில் இல்லை. நல்லாவே வந்து உங்களுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க. மச் இம்ப்ரூவ்டு வெர்ஷன் ஆஃப் டைகூன் ஆர் குஷாக் அப்படின்னு கூட நம்மளால் சொல்ல முடியும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த காரோட டிசைன் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் வந்து ஓட்டிகிட்டு இருக்கோம். ஸோ மேனுவலுக்கும் ஆட்டோமேட்டிக்கும் எப்படி டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இது வந்து 6 ஸ்பீட் AT அப்படின்னு நம்ம சொல்கிறோம். குஷாக்கில் வந்து உங்களுக்கு DSG அவைலபிளாக இருந்தது. பட் இதில் வந்து AT தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த ATயோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம டெஸ்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம ஜஸ்ட் ஒரு சிங்கிள் ரோடில் தான் ஓடிட்டுருக்கோம். ஒரு ஃபுல் த்ராட்டில் கொடுக்குறேன். வாவ்! ஸோ நல்ல ஒரு புல் வந்து உங்களுக்கு கிடைக்குது. அதே மாதிரி கியர் ஷிஃப்டிங்கும் அது ஷிஃப்ட் ஆகிற ஃபீலே இல்லாமல் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்ஃபேக்ட் மேனுவலை விட இந்த ATயில் கொஞ்சம் நல்லாவே வந்து பவர் டெலிவரி இருக்குது. செம்ம பெப்பியாக இருக்குது. அதே மாதிரி பேடல் ஷிஃப்டரும் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் டவுன் பண்ணீங்க அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக ஒரு புல் வந்து கொடுக்குதுன்னு சொல்லலாம். ஓகே, வாவ்! இப்போ வந்து ஸ்போர்ட்ஸில் இல்லை ஆக்சுவலாக. இப்போ நான் ஸ்போர்ட்ஸ் மோடில் போட்டு ஒரு புல் கொடுத்து பார்க்குறேன். ஓகே, ஸ்போர்ட்ஸ் போட்டிருக்கேன். ஐ மீன் எஸ்ஸில் போட்டிருக்கேன். மேனுவல் மோடில் இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸோ நீங்கள் பேடலில் என்ன பண்ணுறீங்களோ அதே தான் வந்து இந்த மேனுவல் மோடில் விச் இஸ் எஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஹார்ன் தான் வந்து கொஞ்சம் ரொம்ப மொக்கையாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ
செம்ம பவர்ஃபுல்லாக இருக்குதுங்க. புல் வந்து வேறு லெவலில் இருக்குது. இன்கேஸ் நீங்கள் பெப்பியாக ஓட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஆட்டோமேட்டிக் மஸ்ட் டு ட்ரை அப்படின்னு சொல்லலாம். இந்த ஏடி வந்து செம்ம புல் வந்து உங்களுக்கு கொடுக்குது. கியர் ஷிஃப்டிங் வந்து ரொம்ப 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 எஃபோர்ட்லெஸ்ஸாக நடக்குதுன்னு சொல்லலாம். இப்போ இன்கேஸ் நீங்கள் ஒரு சடனாக ஒரு த்ராட்டில் கொடுத்தீங்கன்னா ஒரு 3 கியர் வந்து ரேஷியோ டவுன் ஆகிட்டு அப்படி ஒரு பஞ்ச் வந்து கொடுக்குது. நம்ம சீட்டை பின்னாடி தள்ளுற அளவுக்கு ஒரு பவர் இருக்குன்னு சொல்லலாம். நான் சொன்ன மாதிரி மேனுவலில் கூட நமக்கு லோயர் பேண்டில் கொஞ்சம் ரொம்ப வீக்காக இருந்தது. பட் இதில் லோயர் பேண்டு சும்மா வேறு லெவலில் வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ மொத்தத்தில் ஏடி ஃபார் பெட்டர் தேன் மேனுவல் அப்படின்னு கூட நம்ம சொல்ல முடியும். ஹோப் இந்த வீடியோ இந்த ஸ்கோடா கைலாக்கோட கம்ப்ளீட் டீட்டெயில் உங்களுக்கு கிடைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்து வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து நாங்கள் சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பை.